15 நிமிஷம் தான். அங்கே போராவில் ட்ரான்சிட்டில் இருந்தோம். அங்கேருந்து இங்கே பிரேயத்தில் வந்திருக்கோம். இதுதான் இருக்குது பீச்சு. போய் சேரல. கிளம்பினது 7:30 மணிக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஈவினிங். எங்கள் லோக்கல் டைம் 1 மணி ஆகுது, விச் இஸ் 3 மணி நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் சான் ஃப்ரான்சிஸ்கோ டைம். இங்கே ஏர்போர்ட்டில் எங்களோட ஹோட்டலில் மூடிட்டான். சப்போஸ் டு கோ டு பிளேஸ் கால் தாஹா ஃப்ரம் ரைத்தா. இந்த ரைத்தா ஏர்போர்ட்லேயே பொறுத்துருக்கோம். கொஞ்சம் பெஞ்சுக்கு இந்த ஏரியாவில் மொத்த ஏர்போர்ட்டே இவ்வளோ தான். ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்கும். எல்லாம் மூடிது தான். அதான் இது எவ்வளோ பாவம் நகை விற்றுக்கிற வண்டி தான் இருக்கா. எல்லோரும் கடை எல்லாத்தையும் மூடிட்டு, அவுட்டெல்லாம் மூடிட்டு கிறிஸ்மஸ்க்கு வீட்டோட போயிட்டான். இங்கே இருக்கிற அந்த ஒருத்தரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டெல்லாம் மூடிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டோம். டாக்ஸி இல்லாமல் அவன் கிளம்பி போயிட்டான். நாங்கள் 4 பேர் தான் இங்கே இருந்தோம். கருத்தால் ஒரு 2 ஹவர்ஸாக. இப்போ ஒரு 4-5 பேர் வந்திருக்கா. பேர் என்னன்ட்டுருக்கான். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வெறும் ட்ரிங்க்ஸும் சிப்ஸும் இதுவும் வச்சுருக்கா. தட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் ஏர்போர்ட். மொத்தமே ஏர்போர்ட்டே எங்கள் வீடு, பக்கத்து வீடு, அதுக்கு அடுத்த வீடு 3த்தையும் சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோதான் மொத்தம் ஏர்போர்ட்டே. இங்கே போட்டிருக்கானே தாஹா பைப்போல் ரெசார்ட்ஸ். அதுக்கு தான் நாங்கள் போகிறதா இருந்தது இங்கே. ஆனால் அவன் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால அவன் ஹோட்டலில் மூடணும்னு சொல்லிட்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டான். எஸ் நாங்கள் நோ சென்ஸ் ஆஃப் டைம். இங்கே தூங்கிட்டு இருக்கு. 5 முடிச்சுட்டு இருக்கா. அப்போலாம் நல்லா தூங்கிட்டோம். இதான் பார்த்தா ஏர்போர்ட்டே. ஒரு சின்ன வீடு சைஸில். அங்கே செக்இன் பண்ணால் அங்கே அந்த ஒரு வண்டியில் லக்கேஜை கொண்டு போய் அங்கே வெளியில் குட்டி பிளேனில் லோட் பண்ணுறா. மொத்தம் 2 கேட்டு. இது எங்கள் வீடு சைஸில் ஒரு ஏர்போர்ட்டு இருக்குது. வெளியில் ஆனால் ட்ராபிக்கல் பேரடைஸ் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த ஊரில் இன்றைக்கி எதுவுமே கிடையாதான். கிறிஸ்மஸ்னு எல்லோரும் ஃபேமிலியோடு இருக்கணும்னு போயிட்டா போல் இருக்குது. எங்கள் ஃப்ளைட் வந்த உடனே எல்லோரும் கிளம்பி போயிட்டா மூடிண்டு. இப்போ திருப்பி 3:30 மணிக்கு வருவாளாம். 5 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கான் இங்கேருந்து போராக்கு. இப்போ நாங்கள் அங்கே அக்காமடேஷன் மாற்றினோம். போரா ரொம்ப பிஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இங்கே யாரும் இருக்க மாட்டான்னு இங்கே வந்தோம். இங்கே யாரும் இருக்க மாட்டான், அதுக்காக அப்சல்யூட்லி யாருமே இல்லை. ஸோ அதில் ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்கான். இது ஒண்டி தான் திறந்துருக்காங்க இன்றைக்கி. ஆல்ரெடி எங்கள் உட்காந்து பேக் பண்ணி நான் அந்த எலுமிச்சை சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கிட்ட போய் உட்காந்து ஹாட் சாக்லேட் குடிக்கலாம், வேறு எதாவது சாப்பிடலாமான்னு பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லோரும் எழுந்தாச்சு. ஆனால் வெளியில் மழை கொட்டுறது இங்கே. எங்களுக்கு அந்த 5 மணி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கொடுத்துட்டா 6 மணி ஃப்ளைட்டுக்கு பதிலாக. பட் இன்னும் 3 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கேருந்து போட்டில் ஹோட்டலுக்கு போய் இன்றைக்கி ராத்திரி ஆகிடும் ஹோட்டல் போகிறதுக்கு. குட்டி ஏர்போர்ட்டு கொஞ்சம் ஃப்ளைட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குது இங்கேருந்து கிளம்புறதுக்கு போராக்கு. இன்றைக்கி ஃபுல் டே இந்த குட்டி ஏர்போர்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த குட்டி கேஃபே இது ஒண்டி தான் இருக்குது. 3 பேர் அங்கே உட்காந்துட்டு கப்பிச்சினோ குடிச்சுன்னு இருக்கா. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்கே ஒரு வாட்டர் டாக்ஸின்னு சொல்லிட்டு கார்த்தால் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தப்போ 2 பேர் போட்டில் இங்கேருந்து கிளம்பி போனால் எங்களுக்கு. ஆனால் இந்த ஊரே ஷட் டவுன் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக கிறிஸ்மஸ்னு எங்கேயான போனால் இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை, ஏதானும் இருக்கும். இது கம்ப்ளீட் ஷட் டவுன் ஆகிடுது இந்த இடம். ஒரு கோழி நடந்துட்டுருக்கு. மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் டைப் ட்ரீஸ். இதுதான் ஏர்போர்ட்டே மொத்தம். அப்பப்போ ஒரு ஃப்ளைட் வரும், எல்லோரும் இறங்கி
நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரி ஏற்றுறான். மொத்தம் ஃப்ளைட்டு 18 மினிட்ஸ் தான். அங்கே பாவம் குழந்தைக்கு சாண்டா பாபரா டு சானோஸே மினிமம் 45 மினிட்ஸ் இல்லாமல் ஃப்ளைட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லி சான் ஃப்ரான்சிஸ்கோ குழந்தை வந்துருந்தது. இங்கே என்னடானா 15 நிமிஷத்துக்கெல்லாம் ஃப்ளைட்டு விட்றான். ஸோ இங்கேருந்து ஏறி அந்த சைடு போய் இறங்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு இடம். புலி 6-6:30 6-7 எங்களோட ஹோட்டலுக்கு போய் சேருவோன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். போராவில் இங்கே 2 நாள் தங்கிட்டு திருப்பி 3ஆவது நாள் அதே அந்த ஏர்போர்ட் மெயின் ஏர்போர்ட் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து தங்கிட்டு அங்கே திருப்பி கிளம்பி சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு போகணும். இதுதான் பிளான். அவ்வளோவா தாட் அவுட் பண்ணல. பட் ஏதோ எங்கேயா கிளம்பலாம், பார்க்காத இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கிளம்பி வந்தோம். அதான் ஹோட்டலில் முடிட்டேன். இன்ட்ரெஸ்டிங் கிறிஸ்மஸ். கஃபே சைஸு தான் மொத்தம் ஏர்போர்ட்டு. அந்த கஃபே சைஸ் எங்கே பார்க்கலாம், இதுதான் ஏர்போர்ட். 2 பில்டிங் எல்லோரும் வச்சுருப்பா தலையில் இந்த ஹவாய் இதுக்கெல்லாம் காட்டுறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த ரியல் பூவை ஒரு மரத்தில் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் ரியல் பூவை பார்த்த ஞாபகம் இல்லை. டே நாங்கள் வெறும் இந்த 2 ஷெட்டில் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டு ஒன்று ஏர்போர்ட் இல்லை எயித்தாக பார்க்கவே இல்லைன்றதுனால நான் இந்த இடத்த ஆக்சுவலாக பார்க்குறதுக்காக மெயின் தெருக்கு நடந்து வந்திருக்கேன். மலையெல்லாம் இருக்குது. 1 hour இருக்கேன் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்து எப்படி கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு நடக்க வந்திருக்கேன். இங்கே குதிரையெல்லாம் இருக்குது, வீடு இருக்குது. அந்த சைடு ஏதோ 34 கிலோமீட்டர் போனால் ஏதோ ஹிஸ்டாரிக் சைட் இருக்கான். இது ஒரு சுற்று ஐலாண்டு. இது பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது இந்த இடம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்ததுனால எல்லாத்தையும் மூடிட்டான். வெளியில் போய் பிரயோஜனம் இல்லை. கார் டிரைவர்லாம் இல்லை. இங்கே பாருங்கள் அந்த நண்டு. இதுதான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. எக்கச்சக்க நண்டு இருக்குது தரையில். அது தரையிலேயே ஓட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டு அப்படியே போய் எடுத்து பாருங்கள். அங்கே ஒன்று இருக்குது. திடீர்னு மழை பெய்யுதுங்க. ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் எப்படி கொஞ்சம் நடக்கலாம்னு வந்தேன். கார் இல்லாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க.